வாழ்க்கையிலே நீ செய்த அற்புதங்களையும் அவருக்கூடாக நீ செய்த அற்புதங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எழுதப்படாத அந்த வேதாமத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த வண்ணமாக கதாவே நீர் பரிசுத்தவான்களுடைய உம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிப்பது போல இன்றைக்கு அந்த சவனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் வாசித்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமக்குள்ளாக உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் வளர நீர் எங்களுக்கு இந்த நாளிலே பேசி வர்ற தேவன். அதே போல இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசி எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் ஒரு படி நாங்கள் வளர நீர் எங்களுக்கு கொடுக்க போற சாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்துட்டு நாங்கள் அமர போறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் அடிக்கடி வாசிக்கிற வசனம்தான். அதை நாங்கள் வாசிக்க போறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமேன். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு லீவு நாள் இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் தீர்க்கதரிசியினுடைய காரியங்களை குறித்து பார்க்க வந்திருக்கிற உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு 8வது பாகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால்தான் நான் இப்போது ஜெபத்திலே சொன்ன வண்ணமாக நாங்கள் வேதத்திலே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை குறித்து நாங்கள் பார்த்து வருவோம். ஆனால் இது எழுதப்படாத ஒரு தேவனுடைய வார்த்தை. அதனாலே எழுதப்படாத இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் எந்த வண்ணமாக இருந்து எந்த வண்ணமாக அற்புதங்களை செய்தார், தேவன் எப்படி அவரை பயன்படுத்தினார் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நாங்கள் ஒரு படி வளருகிறதற்கு அங்கே ஒரு சமயமாக அதாவது சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ரைட். கடந்த வாரத்துல நீங்க அதை ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் எப்படி ஒரு தரிசனங்களை காட்டி அந்த தரிசனத்துக்கூடாக தேவன் எப்படி இடைப்பட்டார், அது எப்படியான ஒரு ஆச்சரியமாய் இருந்தது என்று நாங்கள் அழகாக பார்த்தோம். பாருங்க, ஒரு ஆத்துமாக்காக தேவன் என்ன செய்யற, தீர்க்கதரிசிய மில் டவுன் என்ற ஒரு இடத்துக்கு அனுப்புறேன். ஏன்னா அந்த இடத்துல தேவன் எப்படியாக ஒரு சபையை உருவாக்கவும், பாருங்க, அதுல யாருமே வராம ஒரு மனிதன் அந்த சபைக்கு வாரான். அந்த சபையினுடைய மனிதனை வைத்து தேவன் காட்டின அந்த மில் டவுன்ல இருக்கிற ஒரு பெண்ணை தேவன் சந்திக்கவும், ஏன்னா அந்த இடத்துல அந்த பிள்ளைய சுகமாக்கவும் தேவன் எப்படி கிரிய செய்து மில் டவுனே தேவன் கலக்கினார் என்று நாங்க பார்த்தோம். அதே நேரம் நிறைய காரியத்துல அதில் கற்றுக்கொண்டோம். தேவன் பாருங்க, மில் டவுனுக்கு போன்றுதான் சொன்னேன், அந்த ஆத்துமா அங்க இருக்குன்னு சொல்லல, ஏன்னா எந்த இடத்துல போகணும்னு சொல்லல, அவ எப்படி இருப்பான்னு எதையுமே அவர் சொல்ல. ஆனா தேவன் இவரே கண்டுபிடிக்க வைத்து அங்க ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்தார் என்று நாங்க பார்க்கிறோம். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களை அழைப்பாரானா தேவன் எதையும் சொல்ல மாட்டேன். நாங்க தான் எங்களோட ஆத்தும பாரம், தேவனுக்குள்ளாக எங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம், தேவனை நம்புற ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருக்காண்டவர் தேவன் எப்பொழுதுமே அவர் பார்க்கிற தேவன். அதனால்தான் ஆபிரகாம தேவன் அழைக்கும் போது உனக்கு நான் குழந்தை தருவன் என்று தான் சொன்னேன், இத்தனை வருஷத்துல தருவன், இந்த மாதத்துல தருவன், இத்தனை வருடம் கழிச்ச பிறவன் சொன்னாராம். அவன் விசுவாசத்தோடு இருந்தான். அதே போலதான் இது எல்லாமே எங்களுக்கு திஷ்டாங்கமா இருக்கிறது. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு அனுபவம். அதனாலதான் இன்றைக்கு ஒரு அனுபவத்தை எழுதப்படாத இந்த வேதத்தை நாங்க வாசிச்சு நாங்க அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் அதே வண்ணமாக தான் அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன் அந்த வண்ணமாக தான் இடப்பட்டு
அந்த தீர்க்கதரிசி விசுவாசத்தோடு போய் பெரிய காரியங்களை செய்தார் என்று கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது 1941 ஆண்டை நாங்க குறிச்சு பார்க்க போறோம். அதுல செப்டம்பர் மாதம், அதாவது இந்த மாதத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது பில்லி போலுக்கு 6 வயசு. 6 வயசுல அங்க மேடா என்ன செய்யறான்னா ஒரு கேக்க அவ செய்யறான். ஏன்னா அந்த கேக்க செய்து அந்த பர்த்டே அவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவர் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி பில்லி போலுடைய பர்த்டே செய்யறாங்க சிறப்பாக. இவன் தாய் இல்லாம 5 வருடமாக மேடாட்டே அவன் வளர்றத உங்களுக்கு தெரியும். நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். ஏண்டா இந்த மேடாவை பார்க்கும்போது இந்த மேடாவும் பிரண்ணாமுடைய சபையினுடைய விசுவாச பெண் தான். அவ ஒரு கன்னியா இருந்தா. அந்த நாங்க பார்த்தோம் 1933ஆம் ஆண்டு அந்த நதியோர ஞானஸ்தானம் கொடுக்கக்குள்ளேயும் அந்த பெண் அங்க இருந்தா. தீர்க்கதரிசி ஒரு சபையை உருவாக்கி அந்த நாங்க பார்த்தோம் பேப்டிஸ்ட் சபையில இருந்து தீர்க்கதரிசி ஊழியக்காரன உதவி ஊழியக்காரனா இருந்தார். ஆனா பெண்களை ஊழியத்துக்கு என நியமிக்கிற வேளையில அவர் சொன்னா இது உபதேசம் தவறுன்னு சொல்ற வேளையில, அப்படியானால் இந்த சபையில இப்படிதான் அப்படின்னா நான் வெளியே போறேன்னு அவர் வெளியே வந்தார். வரும்போது இந்த மேடாவும் ஒரு விசுவாசியா வாரார். ஒரு விசுவாசியினுடைய வீட்டுல தான் இந்த பில்லி போல் என்ன செய்யறான்டா வளர்க்கப்படுறத நாங்க பாக்குறோம். அப்ப வளர்க்கப்படுகிற வேளையில அங்க மேடாதான் ஒரு அழகான கேக்க செய்து அங்க கொண்டு வர அவங்க வெட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறதுண்டா ஒரு வதந்தி என்றா எப்படி சொல்றது, அதாவது எங்கட பாஷையில சொல்றேன்டா ஒரு பேச்சு வருது. எப்படி என்றா இந்த மேடாவுக்கும் பிரணாமையும் சாட்டி வருந்தான். ஏனண்டா இவருக்கு மனைவி இழந்துட்டு மனைவி இழந்து இருக்கும் போது என்ன நடக்கும், மேடாவோட வீட்டை பில்லி போல் வளர்க்கப்படுறான். ஏன்னா அந்த நேரத்துல இவர் பிள்ளைய பார்க்க போவேர். அப்ப அந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு வதந்தி கதை வருது. என்னண்டா இப்படியாக தவறான, ஆனா அதுக்கு அவருக்கு ஒரு துக்கம் வருந்தானே. ஏனண்டா அவர் உண்மையா வாழ்ற ஒரு மனிதன். அப்ப அது ஒரு இயற்கை. என்ற வேதத்துல எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் எந்த ஆசாரியர்களுக்கும் எந்த மனிதர்களுக்கும் அந்த குற்றச்சாட்டு ஈஸியா வரும். என அப்ப அதே போல பாருங்க, ஏண்டா இந்த மகனை அந்த இடத்துல வளர்க்கப்படினால ஜனங்கள் எப்பயுமே அப்படியாக அபிப்பிராயம் பார்ப்பாங்க. ஏண்டா இப்ப தீர்க்கதரிசியும் அந்த இடத்துல அடிக்கடி போக்குல என்ன நினைப்பாங்க, அந்த வண்ணமான ஒரு சிந்தை ஜனங்களுக்கு வாரது. அதே போல வருது பாருங்க, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் அந்த வண்ணமான ஒரு சிந்தனை அங்க வருது. ரைட். அப்ப வர்ற வேளையில இவர் என்ன செய்யறாருண்டா மகனை சரி இனி நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறது. இவன் என்ன செய்யறான், அங்க மேடாட விட்டு போறேன். இவன் பார்த்தா வெளியில இருந்து மண்ணை விளையாடி கொண்டு இருக்கிறான் 6 வயசு. அப்ப இவர் சொல்றேன், பில்லி வா நாம வீட்டுக்கு போவோம்ன்றக்குள்ள அவங்க கேட்கிறான், எது எங்கட வீடு என்று கேட்கிறான். எது எங்கட வீடு? ஏன்னா இவருக்கு இப்ப வீடு இல்லை. இவர் வாழ்ந்த வீடை என்ன செஞ்சுட்டு வாடகைக்கு கொடுத்துட்டு, அதை வாடகைக்கு எடுத்த வீடு அவர் என்ன செஞ்சுட்டு கொடுத்துட்டு, ஏண்டா மனைவியோடு வாழ்ந்த வீட்டுல திரும்ப போய் வாழ அவருக்கு விருப்பம் இல்லை. ஏனண்டா அந்த இடத்த பார்க்கும்போது அவட ஹோப்புடைய ஞாபகம் வருது. அவ வாழ்ந்ததனாலே அவருக்கு பெரிய தூக்கம். அதனால அந்த வீடை என்ன செஞ்சுட்டு கொடுத்து அம்மாவோட வாழ்ந்து, ஆனா அவர் வேறொரு இடம் எடுத்திருந்து, அதாவது போட், ஒரு பழைய போட்ல ஒரு ரூம் அங்கே செட் பண்ணி இருந்தது. அது ஒரு கரையோரத்துல கடல்ல தான் இருக்கு. அது எப்பயுமே ஆடி ஒன்று இருக்கு. அதுலதான் இவர் வாழ்ந்துவாரு தனிய ஒரு வாழ்க்கையை வாழ்ற வேளையில இந்த பில்லி கேட்கிறான், அங்க எங்களுக்கு வீடு இருக்கு, அங்க போய் நான் வாழலாமான்னு இவருக்கு துக்கம் தான். சரி இருந்துட்டு வர்ற வேளையில இந்த கதை இவருக்கு பெரிய துக்கமா இருக்கு. ஏன்னா இவர் பாருங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த பெண்ணும் உத்தமமா அந்த பிள்ளைய பார்த்து கொண்டு வாரா. ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த கதைய இந்த வண்ணமான ஒரு கதையை கட்டுறாங்க. அப்ப அதுக்கு பிற்பாடு அந்த மேடாவை இவர் சந்திக்கிறேன் சொல்றேன், இப்படியாக இருக்கிறது, அதனால நீ என் பிள்ளைய தாண்டக்குள்ள அவசரம் இல்லை பில்லி, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன் என்று சொல்லக்குள்ள தீர்க்கதரிசி சொல்றேன், மேடா நான் அதை புரிந்து பாராட்டுறேன். அதாவது நான் அதை புரிகிறேன், நீ என்ன அதிகமா விரும்புறா, நீ என்ன அதிகமா நேசிக்கிறான்னு எனக்கு புரியும். அதனால நான் புரிந்து பாராட்டுகிறேன், நானும் உன்னை நேசிக்கிறேன். ஆனாலும் அவர் சொல்றேன், நான் இப்ப விவாகம் பண்ணணும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏனென்றா நான் இன்னுமே ஹோப்ப மறக்கல. என் 5 வருஷம் அவ மறிச்சு, ஆனாலும் அவருக்கு அதை மறக்கலான். அதனால அவர் சொல்றேன், நான் விவாகம் பண்ணணும் என்ற
எண்ணம் எனக்கு இல்லை என்று இவர் என்ன செய்கிறேன், அந்த காரியத்துல போக்குள்ள இப்ப மேடாக்கு வந்து அந்த பயங்கர துக்கம். ஆனா அவ சுயநலமா அதை செய்யல. அந்த பிள்ளை தாயாக அவனை பிள்ளைய பார்க்கிறா என்றாலும் அவைக்கு இவரை நான் இவரே வேணும் என்ற ஒரு எண்ணத்தில் அவ இருக்கிறான். இவ என்ன செய்யறான்டா, கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கிறான். நான் ஏற்கனவே இந்த சின்ன சின்ன நீங்க புத்தகங்களையும் வாசிச்சிருப்பீங்க. அப்ப இவ ஜெபிக்கிற வேளையில், ஆண்டவரே நான் இந்த பிரணாம நான் நேசிக்கிறேன், அதிகமா நேசிக்கிறேன், இவரை தான் இந்த வாழ்க்கையில நீர் தரோணும் என்று இவ என்ன செய்யற ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உடைய வார்த்தையில எனக்கு ஒரு என்ன செய்யணும், எனக்கு ஒரு அடையாளத்தை தரோணும் அண்டிட்டு இவ என்ன செய்யறான்டா, பைபிளை திறந்து எடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம் இவைக்கு என்ன செய்யறது, எடுக்கப்படுறது. எந்த வசனம்? இதோ சூளையை போல எரியிற நாள் வரும் என்று அந்த நான் அதுக்கு முன்னால எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன். இவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்ப ஏனென்றா இவ தேவன் இவர்ல எலியாவினுடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார் அவளுக்கு தெரியுமே. 1933ஆம் ஆண்டு நதியோரத்துல ஞானஸ்தானம் கொடுக்கிற வேளையில ஒரு சத்தம் என்ன சொல்கிறது, என்னுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவான் இருந்தது போல என்னுடைய 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக உன்னுடைய செய்தி இருக்கும். நான் உன்னை எலியா, அப்ப முதல் யோவான் எப்படி வந்தான், எலியாவுடைய ஆவி. அப்ப 2வது வர்றவனும் எப்படி இருப்பான், எலியாவினுடைய ஆவி என்றபடி இவைக்கு நல்ல சந்தோஷம். ஆண்டவரே உடைய வார்த்தையில் இருந்து எனக்கு ஒரு அடையாளத்தை தந்துட்டீர் என்று அவன் என்ன செய்யறான், அந்த காரியத்தை சிந்தித்து கொண்டு சந்தோஷமா பிள்ளைய வளர்க்கிறவளே. இவர் போட்ல போறே, இப்படியாக கதை கேள்விப்படுறபடியா இருக்கு துக்கம். அப்ப இரவில் அந்த போட்டும் ஆடி கொண்டு இருக்கிறவருக்கு நித்திரையே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு ஹோப் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எனவே ப்ரொமிஸ் என சத்தியம் வேண்டு அவர் சொல்றா மரிக்கக்குள்ள, என நீர் எனக்கு ஒரு சத்தியம் தரணும் என்றக்குள்ள அவர் என்ன செய்ய விருப்பம் இல்லை என்றாலும் அவருக்கு சத்தியத்தை பண்ற. அப்படி அவர் சிந்தித்து கொண்டு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் ஒன்று வருது, நீ போய் நீ அக்டோபர் மாசம் அதாவது 23வது டேட்ல அதாவது திகதியில நீ போய் நீ என்ன செய்யண்டா, மேடாவை விவாகம் பண்ணு ஒரு சத்தம் கேக்கு பாருங்க. கடவுள் என்ன செய்யுது, அந்த காரியத்தை தேவன் தன்னை தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன செய்யற வார்த்தைய கொடுக்குற. அப்ப ஒரு சத்தம் வருது, நீ போய் அக்டோபர் அதாவது இப்ப நாங்க பார்த்தோம் இப்ப செப்டம்பர் 9ஆம் மாசம் 13ஆம் தேதி பர்த்டே, இதுலதான் இந்த சீன் நடக்குது. தேவன் இவர் தனிமையா இருந்து ஜெபிக்குள்ள ஹோப்புட அந்த இது ஞாபகத்துக்கு வருது. கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஒரு சத்தம் காதுக்குள்ள துணிக்குது, நீ அக்டோபர் 10ஆம் மாசம் போய் நீ என்ன செய், அதுவும் டேட்டை சொல்ற 23ஆம் தேதி கிருபை 23 5ஆம் நம்பரை குறிக்கும். என அந்த 23ஆம் தேதி போய் நீ என்ன செய், நீ மேடாவை விவாகம் பண்ணு சொல்லி அங்கே தீர்க்கதரிசிக்கு தேவன் தண்ட தூதனுக்கு வந்து தேவன் என்ன செய்யற சத்தத்துக்கூடாக வார்த்தையை கொடுக்கிற வேளையில அவர் சரியாக அதே தேதியில 23ஆம் தேதி அவர் விவாகம் பண்றாரு. விவாகம் பண்ணின பிற்பாடு அவங்க ஹனிமூனுக்கு போவாங்க, அதாவது ஒரு சுற்றுலாவுக்கு போவாங்க. அப்ப அந்த சுற்றுலாவுக்கு போறதுக்கு இவர் ஒரு இடத்தை தெரிவு செய்கிறேன். அது நயகரா வீழ்ச்சி. அதாவது நயரா வீழ்ச்சி அமெரிக்காவில ஃபேமஸான ஒரு நதி நீர்வீழ்ச்சி. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்தை, அதையும் இன்னொரு இடத்தையும் அவர் தெரிவு செய்கிறேன். ஹனிமூனுக்கு தன்னை மனைவியை கூட்டி கொண்டு அவர் ஒரு சுற்றுலா 2-3 நாட்கள் போய் வாழலாம் என்று ஒரு சந்தோஷமா இருக்கலாம் என்று அவர் என்ன செய்யற ஒரு இடத்தை தெரிவு செய்கிற வேளையில இன்னொரு இடம் தெரிவு செய்யறா, மலை உச்சியில வந்து ஒரு மலை காடு உள்ள ஒரு பெரிய இடம். அந்த காட்டு கீழே போர்டர் மலையினுடைய கீழ் பகுதியில வந்து ஒரு வீடுகள், டெம்பரவரி வீடுகள் அடிச்சிரு. அப்ப அந்த வீட்டுல நான் போய் வேட்டையாடி மனைவியோடு நான் சந்தோஷமா இருக்கணும் என்று அவர் என்ன செய்யறேன் முடிவெடுக்கிறேன். அப்ப அதுக்குரிய ஒரு மனிதனோட நண்பரோடையும் கேட்கிறேன், நாங்க வந்து தங்கவாண்ட அவனு மோமண்ட. அப்ப அதுக்கு முன்பு 2 வருடத்துக்கு முன்பாக அவர் அங்க போன வேளையில அவர் என்ன செய்யறேன்னா மலை உச்சியில ஒரு டவர் ஒன்று அடிக்கிறான். அந்த டவர் அடிக்கிறதுக்கு அந்த நண்பரோட பிரண்ணாம உதவி செய்யற. அதாவது என்னன்னா கீழே இருக்கிற அந்த வீடுகளுக்கு மேல ஒரு டவர் அடிச்சு கேபிள்ல லைன்ல வந்து டெலிபோன் லைனை வந்து கொடுத்துருக்குறான். ஏன்னா இப்ப தெரியும், இப்ப நீங்க டயலாக் ஒரு கேபிள் டவர் ஒன்று அடிச்சாங்கன்னா மலையில தான் அடிப்பாங்க, உச்சியில தான் அடிப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் அந்த சிக்னல் லைன் வாரதுக்கு.
அப்ப இப்ப லைனு கூடாக சிக்னல் காற்று கூடாக அந்த பேக்கேஜ் லைன் வருது எங்களுக்கு. ஆனா முதல் அப்படியா? முதல் வந்து வயரு கூடாத லேண்ட் போன் இருந்துச்சு. அப்ப டவர்ல அடிச்சிருக்கிறாங்க, வீடு இருக்கிறது கீழே. ஏன் நான் இப்ப சொல்றேன்னா பின்னுக்கு உங்களுக்கு விட வர்றதுக்கா. அப்ப அங்க அந்த 2 வருஷத்துக்கு முன்னால இவங்க ஒரு கேபிள் ஒன்று இழுக்கிறாங்க இந்த வீட்டுக்கும் அந்த மலை உச்சிக்கும் இடையில். அப்ப 2 வருஷத்துக்கு பிற்பாடு இவர் அந்த இடத்துக்கு ஹனிமூனுக்காக அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு போய் அங்க சந்தோஷமா இருக்கு. அதுல 3 பேர் போறாங்க. மேடா, பில்லி போல் சின்ன பையன் 6 வயசு, அதே நேரம் பிரணாமும் என்ன செய்யறாங்க போறாங்க. அவ வந்து புதுசாக அவக்கு ஒரு சொப்டானவ மேடா. அப்ப அவர் சொல்றே, நீயும் மகனும் இங்க இருங்க, நான் மேல போய் ஒரு ஆண் மானையும் உனக்கு ஒரு பெரிய கரடியை வேட்டியாடி கொண்டு வாரேன். நாங்க இப்ப குளிர்காலம் மற்ற அதுக்கு அந்த குளிர்காலம் உறக்குற வேலையில நாங்க அதை வச்சு சாப்பிடலாம்ன்றதுக்காக நான் போய் 12:30 மணிக்குள்ள வாரேன். இப்ப காலையில ஒரு போப்பரு அவர் என்ன செய்யறாருன்னா, நான் ஒரு பெரிய ஒரு ஆண் மானையும் ஒரு கரடியை நான் இவர் வேட்டைக்காரன். இவர் நிறைய ஜாப் செஞ்சாருன்னு நான் முன்னமே சொன்னேன். ஹவுபோயா, அதாவது மாடுகளை குதிரையில போய் நேவிக்கு சேர்ந்து குத்துச்சண்டை வீரரா இருந்து பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு அப்படி பல வேலையை செஞ்சு அதுல ஒன்றுக்கும் திருப்தியில கடைசியாக பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செஞ்சேன். அதுல கொமன் வேர்டு, அதாவது தண்ணிக்கு சப்ளைக்கு அனுப்புவாங்க, மீட்டர் ரீடிங் பார்க்க அனுப்புவாங்க, சில நேரத்துல எலக்ட்ரிக் வயர் லைன் கொடுக்க அனுப்புவாங்க. அதுல நிறைய வேலை. அப்ப அதுல அவர் இருக்கிறார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, வேட்டையாடுறதுல இவர் ஒரு வீரனா இருந்தபடினால அப்ப இவர் என்ன செய்ய அந்த காட்டிலே அவங்க நண்பரோடு போய் ஒரு பெரிய கரடிய மான வேட்டையாடி இருக்கிறார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, வேட்டையாட போகல ஹோப் கூப்பிட்டு சொல்றா, நீர் முதல்ல போகல 2-3 பேரோட போவீங்க, ஆனா இன்னைக்கு இப்ப தனியா போறீங்க, நீங்க போவாதீங்க. அவர் சொல்றே, நீ என்ன பற்றி தெரியாது, நாங்க என்ன சொல்லுவோம், ஒன்றுல ஒரு திறமைண்டா வளமையா சொல்லுவோம் தானே, என்ன கவனமா போங்கடா, எனக்கு நல்லா வானம் ஓட்ட தெரியும், இல்லாடி இதை செய்யும். அதே மாதிரி ஒரு சொல்றேன், எனக்கு என்னை பற்றி உனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த காட்டை பற்றி எனக்கு அத்துப்படி, ஏன்னா நான் ஒரு கைடா, அதாவது வழிகாட்டியா நான் இருந்திருக்கிறேன். அதனால நான் எங்க தொலைஞ்சாலும் நான் என்ன செஞ்சிருவேன், அந்த இடத்துக்கு வந்துருவேன், நீ பயப்படாத, நீயும் பிள்ளையும் கவனமாயிருங்க, நான் 12:30 மணிக்கு வந்துருவேன் இவர் சொல்லிட்டு போறேன். அப்ப சொல்லிட்டு போகல பாத்தீங்கன்னா சிங்கத்தை காண்றேன், அதுக்கு பிற்பாடு கரடியை காண்றேன், திறத்திட்டு போறேன், அது என்ன செய்ய ஒளியுது. கடைசியாக இவர் தேடி தேடி போக்குல பாத்தீங்கன்னா 12:30 மணி ஆயிட்டு. ஆனா இன்னும் அவர் வேட்டையாடு. இவர் 12:30 மணிக்கு வருவேன் என்று சொல்லிட்டு 12:30க்கு பிறகு பாத்தீங்கன்னா மலை உச்சி மட்டும் போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மானை காண்ற ஆண்மான். அப்ப உடனே அவர் என்ன செய்யற, வேட்டையாடி அதை சுட்டு தோல் உரிச்சு அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா ஒரு மர கப்புல தொங்க விட்டுட்டு, இப்ப வரக்குள்ள இப்ப கரடியை வேட்டையாடணுமே, இப்ப மனைவிக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு 2ஐயும் நான் உனக்கு கொண்டு சுட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம கொண்டு வருவோம் என்ற ஒரு வாக்கை கொடுத்தபடினால அந்த வண்ணமான நிலையில என்ன செஞ்சிட்டாங்க, கடந்து போயிட்டு பாத்தீங்கன்னா மான மேல மரத்துல போட்டுட்டு கடந்து போயிட்டு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா மேகம் கொண்டு வருது. மேகம் வந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு காரிருள் வருது, அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா காற்று வருது, பனி புயல் மாறி பனி எல்லாமே கொட்ட தொடங்குற வேளையில இப்ப இவருக்கு என்ன செய்யற, இவர் என்ன செய்யறாரு, அந்த மலை உச்சியில போக்குள்ள ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு என்னன்னா, இந்த லேண்ட் ரூட், அதாவது ஒரு வழியை குறிச்சு ஒரு அடையாளம் விட்டு போறேன். இப்ப நாங்க காட்டுக்குள்ள போக்குள்ள ஒரு கப்பை முறிச்சு ஒரு அடையாளம் போடுவோம் தானே, அதே மாதிரி இவர் அடையாளத்தை விட்டுட்டு போறேன். ஆனா என்ன நடந்துட்டு, மேகம் மூடினோன்னு இருட்டாயினா தெரியுமா, அடுத்த பிரச்சனை பனி பெய்யறபடினால என்ன நடந்துட்டா எல்லாமே மூடிச்சு. அப்ப இவர் என்ன செய்யறா, முழுசுறேர். ஆனா இவருக்கு பயம் இல்லை, ஏண்டா இவருக்கு ஒரு என்ன சொல்ற, இவருக்குள்ள ஒரு நம்ம ஒரு 4-5 தரம் போய் ஒரு காரியத்தை குறிச்சு நாங்க அறிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு பயம் வராது, நாம எப்படியும் வருவோம்ன்றங்களை நம்புவோம், எங்களோட திறமையை நம்புவோம். அதே போல இவர் என்ன செய்யற, தன்னை திறமையை நம்பிட்டு நான் எப்படியாவது போயிருவேன்னுட்டு இவர் போகிறார். சுத்தி போயிட்டு பார்த்தா எந்த இடத்துல மான தொங்க விட்டாரோ அதுக்கே வாரு திரும்ப. அப்ப அடுத்த ரூட்டால போவோம்னுட்டு அடுத்த ரூட்டால போயிட்டு அங்க வர்ற வேளையில பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே ஸ்பாட்டுக்கு தான் வாரு. இப்படி 3 முறை சுத்தினோன
அதுக்கு பிறகுதான் வந்து அவர் என்ன செய்யறது, ஒரு எண்ணம் வருது, ஆண்டவரே என்ன மன்னி, நான் இழக்கப்பட்டு நான் போனேன், என்ற திறமைய வந்து நான் நம்பிட்டேன். ஏன்னா அப்ப ஏண்டா அவர் அது மட்டும் தேவனை ஜெபிக்கல. இப்ப மனைவிட்டையும் அவர் என்ன சொல்லிட்டுவாரு, அவ சொல்றா நீங்க தனியா போவாதீங்க, என்ன நான் வந்து இன்னொரு ஆள் இருக்கக்குள்ள போங்க. இல்ல எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு கைடா வழிகாட்டியா இருந்தேனா, அதனால வந்து நான் எப்படியும் வருவேன், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு இங்க காட்டுலையும் பாருங்க தேவனை ஜெபிக்காம எனக்கு எல்லாம் தெரியுமென்றுட்டு இதன்ட்டு கடைசியா அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் இழக்கப்பட்டு போனேன், ஏன்னா என்ன வந்து நீங்க மன்னிங்க இவர் என்ன செய்யற, முட்டுக்கால்ல இருந்து ஜெபிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இழக்கப்பட்டு போனேன், கிருபியாக என்ன மன்னியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே அறியும் என்று நான் அந்த வண்ணமாக என்ன பெருமை பாராட்டிட்டேன், அதனால நீ இது என்ன செய்யும், என்ன மன்னியும் என்று ஜெபிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இடைவெளி வெளிச்சம் என்ன செய்யறது தோன்றுற வேளையில அவர் என்ன செய்யறார் பாக்குறார். அந்த இடைவெளியான பாக்குற வேளையில பாத்தீங்கன்னா அந்த டவர் தெரியுது. எது தெரியுது? அந்த டவர். ஏன்னா மலை உச்சியில இவங்க என்ன செய்யறாங்க, டவர் அடிச்சிருக்கிறாங்க. அந்த டவர்ல இருந்து இந்த லேண்டுக்கு என்ன செய்யற, வீட்டுக்கு வழி இருக்கு. ஏன்னா அப்ப அவர் என்ன செய்ய, இப்ப டவரை கண்டோடனே இப்ப சந்தோஷம். அப்ப ஆண்டவர் இப்ப டவரை கண்டு போனாலும் நாங்க வர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்குதான், அந்த வழியில வரணும்னா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த டவர்ல இருந்து வீட்டுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, கேபிள். அந்த கேபிள் லைனை கொடுத்தபடினால அந்த நாள்ல போஸ்டர் வச்சு கொடுக்கல, இவங்க மரத்துல தான் என்ன செஞ்சிருக்காங்க, கட்டி 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 விட்டுருக்காங்க. அப்ப அந்த கேபிள்ல இருந்த கேபிளை கண்டுபிடிச்சிட்டு என்னென்ன வரும், அந்த கேபிள் முடியுமாங்க அந்த வீட்டுல தான் முடியும். அப்ப இவருக்கு ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த கேபிளை கண்டுபிடிக்க வச்சிருங்க, ஏன்னா இவர கையில உயரத்துக்கு தான் அந்த கேபிள் போகுது. அப்ப ஆனா இவர் என்ன செய்ய, தடவி தடவி பாக்குற பிடிப்பட்டமா இருக்கு, பார்த்தா அது மரக்கப்பு. இப்படியாக ஜெபிச்சு 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 கடைசியா பாத்தீங்கன்னா கேபிளை பிடிச்சோன்னு இவருக்கு சந்தோஷம். இப்ப என்ன செய்யற, பிடிச்சு அவர் என்ன செய்யறாரு, கீழே மட்டும் என்ன செய்யறாரு, கடைசியாக வர்ற வேளையில அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு இப்ப அந்த லேட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இரவாயிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் அந்த மலையில இருந்து வீடு வந்து 5 கிலோமீட்டர். இப்ப யோசிங்க, இங்க இருந்து சைனா போய் போற தூரம். அப்ப லேசுப்பட்டதும் இல்லைன்னு நடந்து போகணும், இருள் ஆகிட்டு. இப்ப கேபிளை விட்டா வழி இல்லை, இப்ப மரத்தோட அது என்ன செய்யும், குறுக்கு. அப்ப இவருக்கு பயம் என்னன்னா, பனி புயல், பனி அதிகரிச்சு. இப்ப அவ ஜன்னலை மூடாட்டி என்ன நெருப்பு போடுது. அப்ப அவர் இருதயத்துல ஜெபிக்கிற, ஆண்டவரே அவள் மேடாக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஏன்னா இப்ப பனி அவ்வளவு அகோரமா இருக்கிற வேளையில நெருப்பு மூட்டணும். உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால நெருப்பு மூட்டி அவங்க என்ன செய்வாங்க, உயிரை பாதுகாப்பாங்க. ஏண்டா அவ்வளவு குளிர், ரத்தம் உறைஞ்சிரு. அப்ப அவர் யோசிக்க, ஆண்டவரே ஒருவேளை நான் போறதுக்கு முன்பாக எதுவும் நடக்க கூடாது, ஏண்டா ரத்தம் உறைஞ்சிட்டேன்னு அவ என்ன செஞ்சிருவா, அவ மறிச்சிருவா. அதனால ஆண்டவரே நீர் அவரை பாதுகாத்து கொள்ள. ஜன்னலை மூடினாலும் தெரியல, நெருப்பு மூட்ட தெரியாது. அந்த வண்ணமாக ஜெபிச்சு ஜெபிச்சு கடைசியாக அவ என்ன செய்கிறேன், இந்த காரியத்தை கண்டுபிடிச்சு வந்து வீட்டை வந்து அடைஞ்சோன்னு அவங்களுக்குள்ள சந்தோஷம். அவர் தேவனுக்கு வந்து என்ன செய்கிறேன், நன்றி சொல்றத நாங்க என்ன செய்யறோம், அங்கே பார்க்கிறோம். அதனால பாருங்க, தேவன் எந்த வண்ணமா, அதே போலதான் எந்த வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில நாங்க என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு தெரியும், எங்களோட அனுபவத்தை கொண்டு நாங்க எப்பயுமே நாங்க ஓடக்கூடாது. ஏண்டா கிளைமேட்டை, காலநிலைகளை, காரியங்களை மாற்ற தேவனால கூடும். ஏன்னா எங்களுக்குள்ளாக அந்த எண்ணம் இருக்க மட்டும் தேவன் இயற்கையை மாற்றக்கூடும். அப்ப பாருங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவன் தான் அதை விவாகம் பண்ணன்னு சொல்றேன், தேவன் தான் அந்த காரியத்துக்கு செய்வார். தேவன் சொல்லாம செஞ்சிருந்தாங்களும் பல சிந்தை வந்துடும், 2வது கல்யாணம் முடிச்சது தவறோ என இப்படி. ஆனா பாருங்க, தேவனே என்ன சொல்றேன், அந்த டேட்ல விவாகம் முடியன்றேன். ஆனா எது செய்தாலும் சோதனவர், ஏண்டா அத தேவனுக்குள்ளால எங்கட சுயம் வந்து எங்களுக்கு சாம்பலா மாறும். ஏன்னா எங்களுக்கு எப்படியும் ஒரு மனிதனா பிறந்த ஒரு மனிதனுக்கு எப்படி மேட்டிமை இருக்கும், என பெருமை இருக்கும், என ஏதாவது வரக்குள்ள எங்களுக்கு எல்லாமே திறமை, சில நாங்க எக்ஸ்போர்ட் ஆயிட்டோம்டா எல்லாமே தெரியுமென்று வந்து அதை எங்களால செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா அந்த எண்ணத்தை தேவனுக்கு மட்டும் தெரியும். அப்ப அதே போல இவருக்குள்ளால வந்து இப்ப இவர் அந்த நேரத்துல இல்ல, தேவன் எனக்கு உதவியா இருக்கிறேன், நான் எப்படியும் தேவன் கிருபையால வந்திருப்பேன் மனைவிட்ட சொல்லியிருந்தா தேவன் இதை தந்திருக்க மாட்டேன்.
ஆனா இவர் பேசுறாரு எப்படி என்றா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கைடா இருந்தேனா, அதான் நான் உங்களுக்கு நான் அன்னைக்கு போன வாரம் சொன்னேன்னா, நாங்க பேசக்குள்ள ஆண்டவர் கடவுளுக்கு சித்தமானா என, தேவண்ட வருகை தாமதிக்குமானா என, அப்படி நாங்க தேவனை எப்பவுமே தாவி சொல்றான், தேவனை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என, அவர் என் வலது பாரசத்தில் இருப்பதினால நான் என்ன செய்யல, அசைக்கப்படுவது இல்லை என்று அவர் என்ன செய்யறான், அந்த வார்த்தையை சொல்றான். அதே போலதான் தேவனம், இப்ப நான் அதை மறந்துட்டேன் பாருங்க, இப்ப இதை பார்க்கக்குள்ளதான் தெரியுது. அதே போல பாருங்க, இவர் என்ன செய்யற, அந்த ஜெபிச்சொன்றுக்குள்ள தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்குற, அதாவது 46 வாசிங்க, சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். பாருங்க என்ன கொடுக்குற, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமானது. இப்ப அவருக்கு எந்த நேரம் வந்தது ஆபத்து என்ன, ஏண்டா இவர் லேட் ஆயினா அங்க மனைவி மறிச்சிடுவாங்க, இவர் அதுல சிந்திக்கிற எப்படி, ஆண்டவரே நான் எப்படியோ 2-3 நாள் காட்டுக்குள்ள இருந்து பழத்தையாவது எதையோ சாப்பிட்டு தப்பி இருப்பான், ஆனா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, குளிர், நெருப்பு வைக்க தெரியாது. ஏன்னா இவருக்கு நெருப்பு மூட்டையெல்லாம் தெரியும், தீக்கரிசிக்கு அனுபவம் இருக்கு, ஆனா அனுபவம் இல்லை. ஆனா தேவன் கொடுக்குற, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாட்களில் அனுகூலமான துணையுமானவர் என்ற ஒரு வார்த்தையை கொடுக்குற. அதே போலதான் பாருங்க, எங்களுக்குள்ளால அந்த காரியங்கள் என்ன செய்யறாது, இருக்கக்கூடாது பாருங்க. அதே போல பாருங்க, அதுக்கு பிற்பாடு பனி விலகி எல்லாமே வருது. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பிறகு ரைட், அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவங்க தேவனுக்குள்ளால வந்து அந்த சுற்றுலாவை வந்து நிறைவு செய்துட்டு அவங்க வாராங்க. இப்ப நாங்க பார்க்க போறோம் 1945ஆம் ஆண்டு ஒரு காரியம் சம்பவிக்குது. இது வரலாறு, சிலதை நான் ஜம்ப் பண்ணி போறேன். அதுல வந்து 1945 அதுல வந்து 2ஆம் உலக யுத்தம் வந்து நிறைவுக்கு வருது. அப்ப உங்களுக்கு தெரியும், தீக்கசி 1933 7 விஷன் காண்ற, தரிசனம் காண்ற. அதுல பாத்தீங்கன்னா இப்ப 1945 இவருடைய காலத்திலே 2 நிறைவேறுது. ஒன்று என்னண்டா, முசோலி, அதாவது முசோலி இத்தாலி, அவன் என்ன செய்யறான்டா, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தன்னுடைய ஜனங்களாலே அவன் கொல்லப்படுகிறான். 3 நபர்கள், ஏன்னா முசோலி, ஹிட்லர், ஏன்னா முசோலி, ஹிட்லர், அடல், ஏன்னா அடுத்து அவனோட பேர் என்ன, அவனோட மருந்த முசோலி, ஹிட்லர், அவனுடைய இவன் எய்ட்மன், அதாவது எய்ட்மன், முசோலி, அடுத்த வந்து ஹிட்லர். இந்த 3 பேர், ஒருவன் இத்தாலி, ஒருவன் வந்து ரஷ்யா, அடுத்தது வந்து ஜெர்மனி. இந்த 3 பேரையும் அங்க தீக்கரிசிக்காண்ட ஒன்று பாசிசம், நாசிசம், கம்யூனிசம். அப்ப இவன் பாத்தீங்கன்னா பாசிசம். அப்ப இவன் வந்து பாசிசம் வந்து முசோலியோட என்ன செய்யறது, அப்படியே இல்லாம போகுது. ஏன்னா இவர் காண்ற தரிசனத்துல பாத்தீங்கன்னா இந்த பாசிசமும் நாசிசமும் இல்லாம போய் கம்யூனிசமா மாறும். என அப்ப இது 2ஐயும் கம்யூனிசம் ஜெயிக்கும். அப்ப இவன் முசோலி மரிச்ச உடனே அந்த பாசிசம் என்ன செய்யறதுண்டா அப்படியே இல்லாம போகுது. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஹிட்லரும் வந்து ஒரு மர்மமான ஒரு மரண முடிவை வந்து அடைகிறான். ஏனென்றா இவங்க யுத்தத்துல வந்து ரஷ்யா வந்து நெருங்கினோன்னு அவன், இப்ப நிறைய வரலாறு அவனை சொல்றாங்க, அவன் தன்னைத்தானே சுட்டு கொண்டு செத்தான்ன்றாங்க, சிலது தூக்கிட்டாங்க, சிலது அவன் வேற இடத்துல ஒளிஞ்சாங்கண்டு. ஆனா அவன் என்ன செய்யறான், மர்மமான முடிவை அவன் அடைகிறான். தேவனே அது மர்மமாக்கிட்டு, அப்ப அதுக்கு பிறகு நாங்க தேடி திரியல. அப்ப அவன் வந்து அதோட வந்து நாசிசமும் இல்லாம போகுது. பாசிசம், நாசிசம், கம்யூனிசம். அதுல வந்து இப்ப என்ன இருக்கு உலகத்துல, கம்யூனிசம் மட்டும்தான் இருக்கு. நாசிசமும் இல்லாம போயிட்டு பாசிசமும் இல்லாம, இந்த 2 பேரோடையும் ஏன்னா தீகசி 1933 காண்ற தேவன் சொல்றேன், இந்த பாசிசம் நாசிசம் இல்லாம போகும், இவங்க 2 பேரும் மர்மமான முடிவு அடைவாங்க, இவங்க மறிப்பாங்க. அதுக்கு பிறகு கம்யூனிசம் வரும். நீ ஓச் ரஷ்யா, அதாவது நீ கவனிச்சு பார் ரஷ்யா. அப்ப அந்த நேரத்துல நாங்க பாத்தீங்கன்னா ரஷ்யான்ற ஒரு நாடே இல்ல, சோவியத் யூனியன். நீங்க படிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான் இப்ப, அதாவது இப்ப 1980 84 பிறந்தவங்க எல்லாமே அதை தான் படிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்பதான் ரஷ்யாண்டு படிப்பீங்க, ஆனா வரலாறுல சோவியத் யூனியன் தான் நீங்க படிப்பீங்க. அந்த
சோவியத் யூனியன் என்று தான் ரஷ்யா என்ன செய்யப்பட்டுச்சு, அழைக்கப்பட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா ரஷ்யா. அப்ப தீக்கசிட காலத்துல சோவியத் யூனியனா தான் இருக்கு. ஆனா தேவன் என்ன சொல்றே, நீ ஓய் ரஷ்யா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வளர்ச்சி, அவங்களோட அணு ஆயுதம், இன்னைக்கு கம்யூனிஸ்ட நாடுகள் தான் கூட, வடகொரியா, சைனா, ஏன்னா இன்னைக்கு யாரு, ரஷ்யா, சைனா, வடகொரியா, அந்த மூன்று வந்து ஒன்று கூடி இருக்காங்க. பார்த்துருப்பீங்க, நியூஸ் பார்த்தாங்களுக்கு தெரியும். ஒரு அவண்ட சைனாவுடைய வெற்றி கொண்டாட்டத்தில், அதாவது ஜப்பானை சரணடைஞ்ச நாள், ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் யுத்தம் நடந்து அதுக்கு பிற்பாடு ஜப்பான் வந்து சரணடைஞ்ச நாள்ல இன்னைக்கு யுத்த வெற்றியா கொண்டாடுற வேளையில அவங்களோட நவீன ஆயுதங்களை சைனா இறக்குறான். அதுல பாத்தீங்கன்னா இந்த 3 ஜனாதிபதிகளும், கம்யூனிஸ்டத்துடைய 3 ஜனாதிபதிகளும் ஒன்றாக இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே அதை வியந்து பார்த்துச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து கடுப்பாயிடுச்சு. ஏனண்டா அவங்கள அழைக்கையில, இப்ப அமெரிக்காவுக்கு கீழே நாங்க வல்லரசா இருக்கக்கூடாண்டு இன்னொரு வளர்ந்து வர்ற ஒரு நாட்டுக்கு பின்னால நாங்க எல்லாரும் அணிதிரளோணும். இப்ப ஒரு நாடுகள் என்ன செய்யறது, உண்டான இப்ப இந்தியா எல்லாம் ரஷ்யாவோட பக்கத்துக்கு போயிடுச்சு. அப்ப பாருங்க, முதல் வந்து அமெரிக்காவோட இருந்தது, ஆனா இப்ப ரஷ்யாவோட தான் இருக்கிறான். சைனா ரஷ்யாவோட, வடகொரியா ரஷ்யா, இப்ப எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பக்கம். ஏன்னா அமெரிக்கா நம்பி இப்ப அமெரிக்காட்ட பலம் இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா எங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ நாடா இருக்கிறபடியா விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனா தேவன் அதை என்ன செஞ்சுட்டு சபிச்சுட்டு, அப்ப தீக்கர்சி அங்க இருக்கிறபடினால தேவன் ஜனங்கள் இருக்கிறபடியா அதே நேரத்துல இஸ்ரவேல் இருக்கிறபடினாலதான் அவங்க இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஏண்டா தேவன் ஒரு வாக்கு தத்தம் பண்ணினா, என்ன, உன்னை ஆசீர்வதிக்கிறவன நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப எப்பயுமே எங்க இஸ்ரேலுக்கு எதிராக பீட்டோ பவர், அதாவது 6 நாடுகள் பீட்டோல இருக்கிறது. 6 நாடுகள் இவங்களுக்கு பொருளாதார தடையோ அல்லது இவங்களை அழிக்க போறோம்னு சொன்னா ஒரு நாடு எதிராக இருந்தாலும் அழிக்கலாம். அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரக்குள்ள அமெரிக்கா தான் எழும்பி அது இல்லைன்றோன்னா அந்த சட்டம் இல்லாம போகுது. அப்ப ஆனா தீக்கசி என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் அவங்களும் கைவிடுவாங்க. ஏன்னா அவருங்க கைவிட்டவனதான் இந்த ரஷ்யா போய் அமெரிக்கால ஒரு குண்டை போடும். அதான் ஆட்டாம்போம், அதாவது அணுகுண்டை போடுற வேளையில அமெரிக்கா வந்து ஒரு மணி தியாலத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். 1 மணி நேரத்துல அவ்வளவு பெரிய வல்லரசான நாடு அங்க தேவன் சபிச்சபடினால், இல்லாட்டி அவங்களும் பலம் உள்ளது. ஆனா இப்ப யுத்தத்துல இப்ப பாத்தீங்கன்னா யார் முந்திரானோ அவன் தான் வீரன். ஏண்டா அணுகுண்டுதான் இப்ப சண்டை. முதல் துப்பாக்கியை வச்சு, முதல் ஈட்டிய வச்சு, வாழை வச்சு, கையால சண்டை பிடிச்சு, இப்ப நவீனமாயி இப்ப பாத்தீங்கன்னா அணுகுண்டு யுத்தம். அது போட்டாலே ஒன்றுமே தப்பே இல்லை. ஏண்டா உங்களுக்கு தெரியும், ஜப்பான்ல போட்ட ஏன்னா ஹீரோஷிமா நாகசீமா, ஏன்னா அதுல போட்ட அணுகுண்டு இன்றைக்கு பிறக்கிற பிள்ளையும் ஏன்னா ஒரு ஊனமாக, இன்றைக்கு கூட புல் வளரையிலன்னா பாருங்க எத்தனை வருடம், எத்தனையோ காலம் ஆயிட்டு. ரைட். அப்ப பாருங்க அவரோட வாழ்க்கையில அந்த நேரத்துல 2ஆம் உலக யுத்தத்திலும் தீக்கர்சி இருக்கிறார். 1ஆம் உலக யுத்தத்திலும் அவர் பிறந்திருந்து அந்த காலத்துல இருந்தார். அப்ப அவருக்கு 15 வயசுக்குள்ள இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு தான் நினைக்கிறேன். யுத்தம் 1913 சொச்சமெண்டா கொஞ்சம் வயசு 18. அப்ப அவருக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். இது 2ஆம் உலக யுத்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஏறக்குறைய 30 சொச்சம் கூட 45 வயசு கிட்ட வரும், 40 வயசு கிட்ட வரும். அப்ப பாருங்க, இது 1945 இந்த தீர்க்கசனம் வந்து என்ன செய்யறது, நிறைவேறுகிற. பாசிசமும் இல்லாம போய் நாசிசமும் என்ன செய்யறது, இல்லாம போறத நாங்க பாக்குறோம். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அது கம்யூனிசமா மாறுது. அதுக்கு பிற்பாடு இவருக்கு என்ன நடக்குதுண்டா, வருமானத்துல சிக்கல். அதையும் அவர் வரலாறுல சொல்றேன். அதுல வந்து இவருக்கு என்ன வருதுண்டா, அந்த காலகட்டத்துல இவருக்கு அந்த அற்புதம் சாட்சிக்காக அவர் சொல்றேன், அவருக்கு வந்து வருமான பிரச்சனை. ஏன்டா அவர் லோன் எடுத்துதான் அந்த ஆலயத்தை கட்டின, அவரோட பேர்ல தான் அந்த சேர்ச் இருக்கிறது. லோன் எடுத்து கட்டினபடினால இதை கட்ட இல்லாம போகுது அவர் வருமானம். அப்ப அவர் வந்து என்ன, ஜனங்கள்கிட்ட கேட்டா தருவாங்க, ஆனா இவருக்கு கேட்க விருப்பம் இல்லை. அதனால இவருடைய வாரத்துக்கு இவருக்கு $28. அப்ப இந்த $28 இவர் என்ன செய்யற, தேவனுக்காக இவர் தசம பாகம் கொடுத்துருவார். அப்ப கொடுத்து பாத்தீங்கன்னா $25 இருக்கு. அப்ப $3 கொடுத்துட்டு, அப்படியாண்டா $28 $3 கொடுக்குறேன். ஆனா இவர் 28 $3 கொடுக்க தேவையில்லை. அப்ப அதுலயும் வந்து அதை நம்ம உன்னிப்பா பார்க்கணும்.
சாரி 30,000 3000, 28,000 எப்படி 2,800 தான் தசமமாக கொடுக்கும். ஆனா இவர் என்ன செய்யறே மேலதிகமா கொடுக்குது. ஏன்னா அப்ப அப்படி கொடுக்கக்குள்ள அவர் என்ன செய்வார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு நான் இந்த ஹிஸ்டரி வரல. அதே போல இந்த நாட்கள்லயும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு உதாரணத்துக்கு 50,000 தான் அவங்களுக்கு சம்பளம் பண்ணா அவங்க 7,000 தருவாங்க. அப்ப 7,000 தர்றாங்க என்னன்னா அது 70,000 எனக்கு வருமாண்ட உரிமை. ஆனா அப்படி வந்தவங்க நான் கண்டிருக்கேன். அப்படியே வந்து என்ன அப்ப அவங்க 15,000 இருக்கக்குள்ள எனக்கு தெரியும் அவங்க என்ன செய்வாங்க 3,000 தருவாங்க. அப்ப தரக்குள்ள பாத்தீங்கன்னா தேவன் அந்த 15 அப்படியே கொண்டு 30 மாத்தி, அதுக்கு பிற்பாடு 30 கிடைக்கக்குள்ள அவங்க 5 தந்தான். தரக்குள்ள பாத்தீங்கன்னா அது 50,000 தேவன் மாத்தி, அதுக்கு பிற்பாடு 50 கிடைச்சொன்றுக்குள்ள 7 தந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 70,000, இப்ப பாத்தீங்கன்னா 9,000. அப்ப டிப்ஸ் அப்படி இப்படியாக பல காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஓட்டி அப்படி காரியங்கள்ல வரக்குள்ள பாத்தீங்கன்னா அதே போல தீர்க்கதரிசி என்ன செய்யறே $3 தான் போடணும். ஆனா அவர் என்ன செய்யற தேவனுக்காக அப்படி அவர் கொடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா இவருக்கு $25 வருது. இப்ப வந்தோடனே இவருக்கு $10 வேணும் அந்த வாரத்தை நடத்துறது. அப்ப இவருக்கு என்ன செய்யலாம்னு சொல்றேன். அப்ப மனைவிட்ட சொல்றேன், நான் சபையாட்ட என்ன சொல்ற காசு கலெக்ட் பண்ண போறேன். அதாவது நான் என்ன சொல்றதுக்கு காணிக்க எடுக்க போறேன்னு சொல்றேன். அப்ப அவ சொல்றா, நீர் ஒரு நாள் எடுக்க மாட்டேன். ஏன்னா இவர குணமா மனைவிக்கு தெரியும். அப்ப அதனால அவ சொல்ற, நீர் ஒரு நாளும் இல்ல நான் எடுப்பேன். அவர் செய்யற கெப் போடுறவர் தானே, கெப்ப கலட்டி என்ன செய்யறேன்னா ஜனங்கள்கிட்ட இப்ப நாங்க இந்த துண்டை இதண்டுவோம் இது மாதிரி கெப்ப கொடுத்து காணிக்க எடுக்க விடுறேன். எடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு வயதான தாய் என்ன செய்யற, தண்டை ஏழ்மையான ஒரு தாய், வயதான தாய் பேச இந்த திறக்கக்குள்ளே இவர் டக்குன்னு தொப்பியை பறிச்சு எடுத்துட்டு அப்ப மனைவி பார்த்து அவரை சிரிக்கிறார். ஏனண்டா நான் சொன்னேன் தானே நீர், ஏண்டா இவருக்கு அவ்வளவு இரக்கம் உள்ளவர். ஏண்டா அந்த ஏழ்மையான ஒரு ஏண்டா எப்பயுமே உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டவங்க தான் உண்மையாக செய்வாங்க. அப்ப அதே போல ஒரு வயதான தாய் உண்மையாக இவருக்காக காணிக்க போடக்குள்ள இவர் பறிச்சு எடுத்துட்டு, ஏனண்டா தொப்பியை பறிச்சு எடுத்துட்டு, ஏனண்டா நீ போட வேணாம். ஏன்னா இவருக்கு துக்கம், அந்த ஏழை போடுறதை இவர் பார்க்க அவர் என்ன செய்யல, விரும்பல. அப்ப மனைவியை பார்த்து அதை சிரிக்கிற ஏன்னா அப்படியா. அப்ப அவர் ஐடியா வருது என்னண்டா, ஜோன் ரைன் என்ற ஒரு வயதான ஒரு போதவர் என்ன செய்யறாருண்டா இவருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கவர். அவர் சைக்கிள்ல ஒரு பழைய சைக்கிள் ஒன்று கொடுக்குறேன் இவர் ஓடுறதுக்கா. அப்ப அந்த பழைய சைக்கிளை இவர் என்ன செய்யறாருண்டா அதை கண்டுட்டு இவர் ஓடையில அது பழசாயிட்டு. அப்ப அதனால இவர் என்ன செய்யற, 10 சென்ட்டுக்கு ஒரு பெயிண்டை வாங்கி அந்த பைக்குக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அந்த பைக்கை வித்தோன்னா அந்த பைக்குக்கு $10 கிடைச்சோன்னா அவர் என்ன செய்யற, தண்டை அந்த $35 தேவைப்பட்டுச்சு தானே, அந்த பிரச்சனையை அவர் என்ன செய்யற முடிக்கிற. பாருங்க தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அவர் எப்படி உண்மையாக ஏண்டா தேவன் அந்த வண்ணமாக அவரை வழி நடத்தி பாருங்க, அந்த காரியங்களை செய்து தேவன் அப்படி பாருங்க. இந்த நாட்கள் 1945, அவர் பிறந்தது 1906. அப்ப இந்த நாள் மட்டும் தேவன் அவ்வளவு மகத்தான தீர்க்கதரிசி எப்படி அவர் நடத்திவாரே, அவ்வளவு ஏழ்மை. அவருக்கு சபையார பேச்சு அவருக்கு தெரியும், கேட்டா தருவாங்க, ஆனா கேட்கறது ஊழியம் இல்லைன்னு. அப்ப அதனால அவர் என்ன செய்யற, காணிக்க எடுக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அதாவது தண்ட தேவைக்காக எடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதனால அவர் என்ன செய்யற, எடுத்து அந்த பைக்கை வித்து அந்த காரியத்தை அவர் என்ன செய்யற கொடுக்கறத நாங்க பாக்குறோம். இதோட நான் முடிக்கிற, நிறைய இருக்குது, டைம் போயிட்டுன்னு நினைக்கிறேன். அப்ப மனைவி அங்க சிரிக்கிறான். அதுக்கு பிற்பாடு பாருங்க, இதோட நான் முடிக்கிறேன். அதுக்கு பிற்பாடு பார்த்துக்கண்டா இவருக்கு ஒரு ஜெபிக்கிறதுக்காக ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்புண்டா, இவருக்கு வியாதியா இருக்கிற ஒரு மனிதனுக்காக இவர் ஜெபிக்க போற வேளையில் இவர் ஒரு குறுக்கு பாதையை எடுக்கிற, ஒரு பெரிய வேலி அடைச்சிருக்குது, அதுல என்ன செய்யறேன்னா ஒரு குறுக்கு பாதை இருக்குது, அந்த குறுக்கு பாதையை வேலியை பாஞ்சு அதுல டக்கண்டு ஜெபிக்க போகணுமென்று அவர் போரு. ஆனா இவர் என்ன செய்ய, முன்னுக்கு இருந்த போட்டை காணு, அதுல போர்டுல எழுதி இருக்கிறது பெரிய காளைகள், ஏன்னா முற்றுற காளைகள் இருக்கிறபடினால அவதானம் இருக்கு. அவர் இந்த பூந்து போற அவசரத்துல அவர் என்ன செய்யற, அதை கவனிக்கல, அப்படியே அந்த என்ன சொல்ற நிலத்துக்குள்ளாக அப்படியே கடந்து போற வேளையில பாத்தீங்கன்னா பெரிய காளைகள் என்ன செய்யறது, நிக்கிற வேளையில அது இவரை கண்ணோன காலை, அது முற்றுற கால், அதுக்கு
அந்த நீங்க பாப்பீங்க தானே, அமெரிக்கால எல்லாம் ஒரு விளையாட்டு இருக்கேன்னு, இந்த காளை அடக்குற, இந்தியால அமெரிக்கான காளை அடக்குற போட்டி பார்த்துறீங்க தானே. அதை விட அமெரிக்கால இருக்கிறது வந்து அது அதை விட உயரமும் அப்படி பலம் உள்ள. அப்ப அதுக்கண்டு வளர்க்கிற காளைகள் வந்து எப்படி இருக்கு, சாதாரண காளையில். அப்ப அந்த காளைகள் அதுலயே போட்டிருக்கு, டேஞ்சர், கவனமா இருங்க, இதுக்குள்ள காளைகள் வசிக்கிற இடம், அதனால நீங்க உள்ள பிரவேசிக்க கூடாது. இவர் அவசரத்துல ஜெபிக்க போறதுக்கு கவனிக்காம வேலிய பூந்து போயிட்டு ஓடுவோம்னு பார்த்தா வேலி வந்து தூர இருக்கு, அதுக்கிடையில இது வந்து என்ன செஞ்சு இடிச்சு. அப்ப இவருக்கு என்ன செய்யறேன்டா பயம், இப்ப என்ன செய்ய போகுதுன்னுட்டு இவர் என்ன செய்யறாரு, காரியங்களை இருக்கிற வேலையில பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, இந்த காலை இழுத்து அந்த இப்படி இந்த வராண்டிட்டு ஸ்பீடா வருது. அவர் கிட்ட வரக்குள்ள பாத்தீங்கன்னா இவருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு காரியம் வந்து அவர் என்ன செய்யற, பயம் இல்லாம போயிட்டு இவர் என்ன செய்யறேன், அந்த காளையை நோக்கி விட்டு இவர் என்ன செய்யறேன், இருதயத்திலிருந்து காளையே நான் வந்து அதோட பேசுறேன். அவர் சொல்ற, காளையே நான் வந்து தெரியாம வந்துட்டேன், நீ இருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியாது, நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், இதால வேகமா வந்து உள்ள பூந்து வந்துட்டேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணினது பிழைதான், என்னை உண்டதுக்குள்ள நான் வந்திருக்க கூடாது என்று இவர் என்ன செய்யறோம், ஜதார்த்தம் மாதிரி பேசு. அப்ப நாங்க நினைப்போம் அதோட நம்ம பேசலாமா, அதுக்கு கேட்குமா இந்த மொழியன். ஆனா அப்படி இல்லை, நாங்க விசுவாசத்துல. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யாரு நம்மட யோசுவா ஜெபிக்கிற ஏன்னா சூரியனே, அப்போ சூரியனுக்கு காது கேட்குமா? இப்ப நீங்க உங்களோட ஏன்னா ஜதார்த்தத்துல பார்ப்பேன், சூரியன் இப்ப எங்களுக்கு பார்க்க கிட்ட மாதிரி இருக்கு, அது ஏன்னா பூமியை விட எத்தனையோ கோடி கோடி ஆண்டுகள் அந்த தூர அந்த இதுல இருக்கு. அப்ப இங்க இருந்து கூப்பிட்டு அதுக்கு விளங்குமா? ஆனா அவன் என்ன சொல்றான், நீ சூரியனே தடுத்து நில்லன்னு அது அப்படியே நின்றுச்சு. அப்ப அதே மாதிரி மிருகம் வந்து நாம பேசுறத கிரகிக்க கூடியது கொஞ்சமாவது. அப்ப பாருங்க, அப்ப அது ஏனண்டா இப்ப நாங்க அந்த விசுவாசத்துல நீங்க வளரணும்டா. ஏண்டா நாங்க எதை சொன்னாலும் தேவன் கேட்பார். ஆமே, இயற்கை எங்களுக்கு அதிக அடக்க அதிகாரம் இருக்கேன்னு மிருகங்களை ஏண்டா ஏதே இல்லை அதான் இருந்துச்சு, மிருகம் எல்லாமே அமைதியா தான் இருக்கு, மனுஷன் ஆண்டான். ஆனா எப்ப தவறு செய்தானோ அப்பதான் மிருகம் அவனை ஆள துவங்கி கடிக்க போனோம். ஆனா இப்பயும் நாங்க கொண்ட்ரோல தேவனுக்குள்ள எடுத்தோம்டா, இப்பயும் நாங்க எல்லாத்தையும் கொண்ட்ரோல் பண்ணலாம். சிலதை தேவன் அனுமதிச்சு ஒன்றும் செய்யல. அப்ப அதனால இவர் என்ன செய்யறாரு, நான் உள்ள அன்பு செலுத்துறேன், நான் வந்தது தவறுதான், என நான் வந்து வந்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்கோ, நீ போய் படு, நான் வந்த வழியில நான் போறேன்ன்றக்குள்ள பாத்தீங்கன்னா காலை அப்படியே நின்றுட்டு ரிவர்ஸ்ல போய் அது அப்படியே அது என்ன செஞ்சுட்டு படுத்துட்டு பாருங்க. தேவன் அவர் அது மாத்திரமல்ல ஜெபிக்க சொல்றேன், காலையே நான் ஒரு தேவன் ஊழியக்காரன், நான் ஒரு ஆளை ஜெபிக்கிறதுக்காக போறேன், அதனால என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாம நீ போய் படுத்து கொள்ளன்றக்குள்ள அந்த காலை போய் என்ன செய்துட்டு படுத்திருக்கு. அப்ப பாருங்க தேவன் எப்படியான ஒரு மகத்துவம் உள்ள. அப்ப இதுல வருதண்டா வேதத்துல சாட்சி தான் நான் சொன்னேன் விளங்குது. அதே மாதிரி எங்கட வாழ்க்கையிலும் தேவன் செய்யவர் வல்லவராயிருக்கிறார். அதனால இந்த கரண்டும் அங்க இல்லை, அதனால நான் முடிக்கிறேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால இன்னும் அதிகமாக உங்களோட விசுவாசத்துல வளருங்க. நாங்க ஒரு விசை நாங்க ஜெபத்துக்காக எங்களோட தலைகளை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே கோடான கொடி ஸ்தோத்திரம், ஜீவனுள்ளவரே கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே மது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே உமது நேரமாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய தீர்க்கதரிசியை குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாறிலே எந்த வண்ணமாக நீர் அவரோடு இடைப்பட்டீர், நீர் எப்படி அவரை பயன்படுத்தினீர், எப்படியாக நீர் அவரை வழி நடத்தினீர், எப்படியாக அவர் வாழ்க்கையில் இருந்த களிம்பங்களை, அவர் மத்தியில் இருந்த தவறுகளை எப்படி நீர் திருத்தினீர் என்று நாங்கள் அதை ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சிகள் மேகம் போன்ற உலக திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்ற வண்ணமாக இப்படியான சாட்சிகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாத வண்ணம் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஓட நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இனிமேல் செய்தியை கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.